seats for mathematics, physics, biology in a school are in the ratio 5:7:8. அப்போ அதாவது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜிக்கு 5:7:8 வந்துட்டு சீட்ஸ் இருக்கா. ஸோ நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு நமக்கு நம்பர்ஸில் கொடுக்கல, மூணுத்துக்கான சீட்ஸோட ரேஷியோவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ there is a proposal to increase these seats 40%, 50%, 75%. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வந்து 5 அப்படின்றது மேக்ஸ்க்கானது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் 40%, அது வந்து மேக்ஸ்க்கானது. ஓகேங்களா? அப்போ 40% மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 50% ஃபிசிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 75% பயாலஜி இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது சீட்ஸ் வந்து 40% அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்மளை என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ்டு சீட்ஸ். இப்போ 5 இருக்குது. இப்போ இந்த 5ல் இருந்துட்டு 40% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு நம்பர் ஆஃப் மேக்ஸுக்கு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த 3 மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜியோட ரேஷியோ என்ன. ஸோ இப்போ நமக்கு வந்து 5:7:8 இருக்குது. இது வந்துட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி 5:7:8. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது, பயாலஜி 75% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதோட ரேஷியோ தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது 5:7:8 வந்து நம்ம முதல்ல நம்பர்ஸாக எழுதிக்கலாம். நம்பர்ஸாக எப்படி எழுதலாம்னா 5x, 7x, 8xன்னு எழுதிக்கலாம். இந்த ரேஷியோவோட ஒரு எக்ஸ் போட்டு எழுதிக்கிட்டோன்னா அதுதான் நம்பர். இப்போ நான் இந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன், அது 10ன்னு கொடுக்குறேன். ஏன் 10ன்னு கொடுக்குறேன்னா இங்கே வந்து நமக்கு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணுறதுக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் 10ஆல் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு இங்கே டிவைட் பண்ணுறதுக்கும் இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணவும் அந்த நம்பர் ஈஸியாக இருக்கும்னால நான் 10 எடுத்துக்கிறேன். 10 எடுத்துக்கணும்னு தான் அவசியம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். பட் மூணுத்துக்கும் சேம் தான் எடுத்துக்கோங்க. இங்கே 10னா இங்கேயும் 10 தான் போடணும். சரிங்களா? இப்போ நான் 10 எடுத்துக்கிறேன். ஸோ 5 × 10 50, 7 × 10 70, 8 × 10 80. இப்போ வந்து 50, 70, 80ன்னு நம்ம வந்து சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ், மேக்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ், ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ்ன்னு நம்ம இப்போ எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 50 × 50ல் 40% என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபிசிக்ஸோட 70 அந்த இது போட்டுட்டு 70ல் 50% என்னென்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பயாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா 75% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பயாலஜி நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன போட்டு வச்சுருக்கோம் 80. ஸோ 80ல் 75 என்னென்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 5 4s are 20 வரும். ஸோ இங்கே மேலே வந்து 2 0 இருக்கா, கீழே இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 7 5s are 35. ஸோ 25 டேபிளில் இது 3 டைம்ஸ் போகும், இது 4 டைம்ஸ் போகும். 4 2s are 8. அப்புறம் இங்கே இருக்கிற 0 போட்டுக்கலாம். ஸோ 3 2s are 6. இங்கே இருக்கிற 0. ஓகேங்களா? இப்போ 40%, 50ல் 40% 20, 70ல் 50% 35, 80ல் 75% 60. சரிங்களா? அப்போ வந்து 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 20 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. முதல்ல 50 இருந்திருக்கு, இப்போ 20 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ 20 அதிகப்படுத்தினா எவ்வளோ வரும், 50யும் 20யும் ஆட் பண்ணிங்கன்னா 70 சீட்ஸ் மொத்தம் இப்போ மேக்ஸில் இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா மேக்ஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 70 சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ அதாவது 35 சீட்டை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ 70யும் 35 ஆட் பண்ணிங்கன்னா 105 சீட்டு மொத்தமாக இருக்குது இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ 75% அப்படின்றப்போ 60 கிடைக்குது. அப்போ இந்த 60யும் 80யும் ஆட் பண்ணிங்கன்னா 114 கிடைக்கும். ஸோ புரியுதா? முதல்ல நமக்கு ரேஷியோ எழுதிக்கிறோம், ரேஷியோவை நம்ம நம்பராக மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன, அதாவது இந்த ரேஷியோ இருக்கா அது வந்து நம்ம முதல்ல நம்பராக எழுதிக்கிறோம், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்பராக மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ அதில் வந்து அதோட பர்சன்டேஜ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அது முன்னாடி ஆரம்பத்தில் எவ்வளோ நம்பர் இருந்ததோ அதோட ஆட் பண்ணி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா மொத்தமாக என்ன நம்பர்ஸ் சீட்ஸு எதுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தனித்தனியாக எழுதியாச்சு. இப்போது இந்த 70, 105, 140க்கு வந்து நம்ம ரேஷியோ எடுக்கணும். இப்போ இதில் வந்து மூணுமே 5 டேபிளால் வந்து டிவைட் ஆகும். ஸோ 5 டேபிளில் டிவைட் பண்ணும்போது இங்கே 14, இங்கே 21, இங்கே 28. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 டேபிளால் டிவைட் ஆகும். 7 டேபிளில் டிவைட் பண்ணும்போது இங்கே 2, இங்கே 3, இங்கே 4ன்னு வரும். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2:4, 2:3:4. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரேஷியோ இருக்குது,
அந்த ரேஷியோ முதல்ல நம்பராக எழுதிக்கிறோம், அந்த அப்புறம் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க, அந்த பர்சன்டேஜ்க்கான நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமான சீட்டு. ஸோ இதை வந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து ரேஷியோ எடுக்கும்போது 2:3:4ன்னு கிடைக்கிது. ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரி, ஓகே, இதை நம்ம இப்படி தான் போடணுமா, வேறு மெத்தட் இருக்கானா? இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அது நம்ம பண்ணாமலையும் பண்ணலாம். இங்கே வந்து காமனாக வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, அது பண்ணாமலையும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 5x 7x 8xன்னு எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து முதல்ல 40% என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. இங்கே வந்து 140%, 5ல் 140% என்னென்னு கண்டுபிடிச்சா போதும். இங்கே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். டேரெக்டாக இது வந்து 140% 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 5 2s வரும். இந்த 2 வந்து மேலே 7 டைம்ஸ் போகும். 7 2s 14. அப்போ இங்கே என்ன வரும், 7xன்னு வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த சீட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடெல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து 40% என்னென்னு தனியாக கண்டுபிடிச்சி அதை வந்து முன்னாடி இந்த நம்பரோட ஆட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, இங்கே என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக 140% கண்டுபிடிச்சின்னா நம்ம ஆடெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். 7x அப்படின்னு நமக்கு கிடைக்கிறதா அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கிடைச்ச அந்த வேல்யூ. சரிங்களா, அதே மாதிரி இப்போ வந்து ஃபிசிக்ஸ்க்கு நம்ம பண்ணுறோம். ஃபிசிக்ஸ்க்கு 50%, அப்போ 150% கண்டுபிடிச்சா போதும். இப்போ வந்து பயாலஜிக்கு வந்து 75% இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 175% அது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 7னா 7 தான் வச்சுருக்கோம், 8னா 8 தான் வச்சுருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா 21/2ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதா. இங்கே வந்து ரேஷியோவாக எடுக்கிறோம். ரேஷியோக்கு அப்புறமா அதாவது 5x 7x 8x நம்பராக மாற்றி எழுதிட்டக்கப்புறமா இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு டோட்டலாகவே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்கு இல்லையா, டிவைடட் பை 2, இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ மல்டிப்ளை பை 2 போட்டோன்னா இந்த இது கேன்சல் ஆகி வெறும் நமக்கு 21 கிடைக்கும். அப்போ 2ஆல் மொத்தமாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 2s 14, 21 டிவைடட் பை 2 × 2 போட்டோன்னா இதுதான் கேன்சல் ஆகிடும். ஸோ 21 தான் கிடைக்கும். 14 2s 28ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 வந்து காமனாக 7 டேபிளாக காமனாக வந்து போகும். அப்போ 7 2s 14, 7 3s 21, 7 4s 28. ஸோ 2x 3x 4x இது வந்து நம்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ரேஷியோவாக எழுதிக்கலாம். 2:3:4. நீங்கள் இந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். 2ல் நீங்கள் எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல நம்பரில் மாற்றிட்டு அப்புறம் 40% என்னென்னு கண்டுபிடிச்சி அப்புறம் இதோட ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரேஷியோ கண்டுபிடிச்சோம் இந்த மெத்தடில். நெக்ஸ்ட் இந்த மெத்தடில் ரேஷியோ வந்து முதல்ல 5x அப்படின்னு நம்பராக எழுதிட்டு 140% என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்துட்டு இந்த 140% தான் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸு. ஏன்னா 5ல் நீங்கள் 40% போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5ல் நீங்கள் 40% போடுங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 5 2s 10. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 2ன்னு வரும். ஸோ அப்போ 5ல் 40%ன்றது 2. அப்போ 5யும் 2யும் ஆட் பண்ணிங்கன்னா 7. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் 140% எடுக்கும்போது நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு 7 கிடச்சிடும். ஸோ தட் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஆனால் நீங்கள் 40% எடுத்திங்கன்னா 5xல் வந்துட்டு 2 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 140% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் ஃபைனல் வேல்யூ. இதில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஓகேங்களா? டேரெக்டாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன வேல்யூவோ அதுதான் இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், 5x 7x 8xன்னு எடுத்து எழுதிட்டு 140% அப்படி நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரேஷியோ எடுக்கிறோம். ஓகேங்களா? 2 மெத்தட் இருக்குது. எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.